ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகா சமையல். நம்ம ஒரு சூப்பரான கோலா உருண்டை பண்ணலாம். வாழைக்காயில் தான் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்து அதில் ஒரு 10லேருந்து 20 சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு, 4 காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகா சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இதை வதங்கின இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பொரிகடலை சேர்த்துக்கிறேங்க. அதையும் போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம், கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு கையளவு தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்து இறக்கி நல்லா ஆற வச்சு இதை கொஞ்சம் கரகரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இந்த பதத்தில் நல்லா வறுத்தி எடுத்து ஆற வச்சுருங்க. இப்போ ஒரு குக்கரில் ஒரு 4 வாழைக்காய், சின்ன வாழைக்காயாக இருந்ததுனால நான் 4 வாழைக்காய் சேர்த்துருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ மேலே உள்ள தொலியை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை ஒரு பவுலில் சேர்த்து அதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இந்த மசித்த வாழைக்காயோட நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்படி கரகரன்னு அரைங்க, ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. தண்ணியே விடாமல் தான் அரைக்கணும். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து அதை அந்த வாழைக்காய் கூட சேர்த்து இந்த வாழைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம மசாலாவில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருப்போம், அதனால் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் அப்படியே கொஞ்சம் நேரம் 5 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. நல்லா எல்லாத்தையும் சேர்த்து வச்சாப்பில் இப்போ கடாயை அடுப்பில் வச்சு அது நல்லா ஹீட் ஆகவும் கொஞ்சம் கையில் எண்ணெயை தடவிக்கிறேங்க. எண்ணெயை தடவிட்டு சின்ன சின்ன பாலாக நல்லா உருட்டி எல்லாத்தையுமே ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிறேங்க. இந்த அளவுக்கு நல்லா உருட்டி எடுத்து வச்சுக்கிறேங்க. சமமாக ஒன்று போல் உருட்டிக்கிறேங்க. இவ்வளோ 4 வாழைக்காய்க்கு எனக்கு ஒரு 13 கிட்ட வந்துச்சு உருண்டை. இதை இப்போ நம்ம ஆயிலை ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது, ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒன்று ஒன்றா உள்ளே போட்டு நல்லா சூப்பராக பொரித்து எடுத்துக்கலாம். 2 பக்கமும் நல்லா நிறம் மாறுற ஸ்டேஜில் எடுத்தோம்னா சூப்பரான வாழைக்காய் கோலா உருண்டை ரெடி. இது நான் ஃபஸ்ட் டைமாக தான் செஞ்சு பார்த்தேன். ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இதை தனியாக சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம், ஸ்நாக்ஸ் மாதிரியும் ஒரு சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே அட்டகாசமாக இருந்தது. உள்ளே நல்லா மெதுவாக, வெளியே நல்லா கிறிஸ்பியாக, சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.